என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே இந்த வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. ஏனென்றால் நாளைய விடியலில் உன் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் யாரென்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை நீ சந்தோஷமடைவாய். உன்னை தேடி வருகின்ற இவர்கள் ஏற்கனவே பலமுறை நீ எதிர்பார்த்தவர்கள்தான். அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் வீட்டிற்கெல்லாம் செல்கின்றார்களே, நம் இல்லத்திற்கு ஏன் இவர்கள் வரவில்லை என்று சொல்லி நீ ஏங்கி தவித்தவர்கள்தான். இப்பொழுது நீ எதிர்பாராத நேரத்தில் உன்னை தேடி வர காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாளைய விடியலில் இவர்கள் உன் இல்லத்திற்கு வருவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நடத்த வேண்டும் என்று அவர்களுக்குள் பேசிக் கொண்டிருந்ததை நான் என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டேன். அதனால் இந்த விஷயத்தை அவர்கள் உன் வாழ்க்கையில் நடத்துவது உனக்கு நல்லது. இவர்கள் உனக்கு இதை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக நீ கண்கள் கலங்கித்தான் போவாய். பொதுவாகவே இப்பொழுதெல்லாம் என்ன நடந்தாலுமே சட்டென்று நாம் கண்கள் கலங்கித்தான் போய்விடுகின்றோம். அது உன்னுடைய பலகீனமாக இருக்கலாம், அல்லது உனக்குள் இருக்கின்ற இலகிய மனதாக இருக்கலாம். எதுவானாலும் சரி, உடனடியாக கண்ணீர் சிந்துவதுதான் முண்டியடித்து கொண்டு நடக்கின்றது. இதையெல்லாம் நிறுத்திவிட வேண்டும். இப்படி ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை முதலில் தவிர்த்து விட வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உன் வராகி நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நான் என்னவென்று தெளிவுபடுத்தும் பொழுது அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே என்ன நடந்தாலுமே அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்க கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும். யார் உன்னை தேடி வந்தாலும் நீ உண்மையான குழந்தையாக இருக்கும் பொழுது, எந்த விஷயத்திலும் யாருக்கும் எந்த ஒரு கெடுதலையும் நீ நினைக்காத பொழுது, நிச்சயமாக வருகின்றவர்கள் உனக்கு நல்லதை நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். தடுமாறி விடாமல், வாழ்க்கையில் தடுமாற்றத்தை காணாமல் யாருமே இருந்தது கிடையாது. ஏதாவது ஒரு சூழ்நிலை இங்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தீமைகளை காண்பித்து கொடுத்து விடுகின்றது. ஆனால் அப்படி ஒரு தீமையை கண்ட பிறகும் திருந்தாமல் இருப்பதுதான் தவறு. ஒரு முறை பட்ட பிறகு நாம் மீண்டும் திருந்தாமல் இருக்கக்கூடாது. நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வருவதையெல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அம்மா சொல்வது போலத்தான் இவர்களினுடைய வருகை உனக்கு கண்ணீரை கொடுக்க போகிறது என்றால் நிச்சயமாக இது நீ எதிர்பார்த்த வருகை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஆரம்பத்தில் சில விஷயங்களை நினைத்து நீ கண்கலங்கி நிற்கும் பொழுதெல்லாம் உன் தாயானவள் உன்னை தேற்றி இருக்கின்றேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் நீ கண் கலங்குவதை பார்த்தால் எனக்கு கோபம்தான் வருகின்றது. இதை சரி பண்ணக்கூடிய அத்தனை திறமையும் உனக்குள் இருக்கின்றது. இதை சரி செய்து அடுத்தது என்னவென்று யோசிக்கக்கூடிய திறமை உனக்குள் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நீ மீண்டும் மீண்டும் தேவையில்லாமல் நடந்ததை எண்ணியே கலங்கி கொண்டிருப்பதை ஒருபோதும் என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் நினைத்து இனிமேல் நீ கலங்கி விடாதே. உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு தொடர்கின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். முன்னின்று உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுக்க இந்த வராகி நான் உடனிருக்கிறேன் எனும் பொழுது நீ எதற்குமே கலங்கிவிட வேண்டாமல்லவா? நீ எதற்குமே வருந்திவிட வேண்டாமல்லவா? இந்த வராகியினுடைய அன்பு உன்னை தொடர்கின்ற இந்த காலகட்டத்தை நீ நிச்சயமாக சரியாக உணர்ந்து கொள். எப்பொழுதும் போல நான் உனக்கு என்ன நடத்த வேண்டும் என்று நினைத்தாலும் அதை எப்பொழுதுமே நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற நேரங்கள், உன்னை தேடி நான் நடத்துகின்ற விஷயங்கள் என்று அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? வராகியினுடைய அன்பு ஒருவரை நிச்சயமாக வாழ வைக்கும். அதுபோலத்தான் என் பிள்ளையே,
இவர்கள் உன்னை தேடி வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இத்தனை நாளும் உன் மனதிற்குள் இருந்த கவலைகளையும் நீ தூக்கி சுமந்த கஷ்டங்களையும் உனக்குள் இருந்து இறக்கிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவெல்லாமும் உனக்கு நடந்திருக்கும் என்பதனை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டும். உனக்கு வரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ எப்பொழுதும் கவனமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அம்மா சொல்கின்ற ஒவ்வொருவரையும் நீ கவனமாக கவனித்துக்கொள். இவர்களை நாம் எதிர்பார்த்தது உண்மைதானா என்று நீ முடிவு செய்து கொள். என் குழந்தையே, நாளைய விடியல் என்பது பௌர்ணமியினுடைய விடியல். என் குழந்தையே, பௌர்ணமி குலதெய்வத்திற்கு உகந்த நாள். சந்திர பகவானை மனதார வழிபட வேண்டிய நாள். முழு பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த நாளில் நம் வாழ்க்கையில் பல நன்மைகள் நமக்கு நடக்கக்கூடும். நாம் செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இருந்து விட்டோமானால் நிச்சயமாக எல்லாமுமே நமக்கு நல்லதாகவே நடக்கும். அடுத்ததாக நாளைய தினம் வரலட்சுமி விரதம் இருக்க வேண்டிய தினம். அதுபோல நாளைய தினமானது திருவோணம் நட்சத்திரம் கைகூடி வந்திருக்கின்ற நேரம். ஆக மொத்தம் என் குழந்தையே, என்னவெல்லாம் இருக்கிறது என்று பார்த்தாயா? திருவோண நட்சத்திரம் கைகூடி வருகின்ற நேரம். வரலட்சுமி விரதம் லக்ஷ்மி தாயானவளை நோக்கி இருக்க வேண்டிய நேரம். பௌர்ணமியினுடைய விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்ற நேரம். மங்கள வெள்ளிக்கிழமையோடு கூடி வந்திருக்கின்ற பேரதிர்ஷ்ட நேரம். இதைவிட நீ நினைத்து சந்தோஷப்படுகின்ற ஒரு நாள் வேறெங்கு உனக்கு கிடைத்துவிட போகின்றது. திருவோணம் நட்சத்திரத்திற்கு உகந்தவரான பெருமாளை மனதார வழிபட வேண்டும். நாளைய பௌர்ணமி திதியில் உன்னுடைய குலதெய்வத்தை மனதார நினைக்க வேண்டும். வரலட்சுமி விரதம் இருக்கின்றவர்கள் முதலாவது தன்னுடைய குலதெய்வத்தையும் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் வழிபட்டு அடுத்ததாக விநாயக பெருமானை வழிபட்ட பிறகுதான் லக்ஷ்மி தாயானவளை வழிபட முடியும். அதுதானே உண்மை. அப்படியானால் நாளை உன் வீட்டிற்கு வரக்கூடியவர்கள் யாரெல்லாம் என்பதனை தெரிந்து கொண்டாயா? பெருமாளும் லக்ஷ்மி தாயானவளும் உன்னுடைய குலதெய்வமும் விநாயக பெருமானும் சந்திர பகவானும் இவர்களை எல்லாம் ஒரு சேர உன் இல்லத்திற்குள் நீ வரவழைக்க வேண்டிய நேரம். இவர்கள் அத்தனை பேரினுடைய ஆசிகளையும் நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம். என்ன நடந்தது உன் வாழ்க்கையில் என்று இதுவரையிலும் கலங்கி நின்ற உன்னுடைய கலக்கத்திற்கான பதிலை நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம். எந்த ஒரு செயலையுமே செய்ய தொடங்குவதற்கு முன்பாக முதலில் உன்னுடைய குலதெய்வத்தை தொட்டு நீ வணங்க வேண்டும். உன்னுடைய குலதெய்வம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளியை வைப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக உன் வசமாக்கிட முடிவு செய்தது உண்மை என்றால் நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த தாயானவளினுடைய அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இத்தனை விஷயங்கள் நாளை நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. இத்தனை பேரினுடைய உதவியும் ஒரு சேர உனக்கு காத்து கொண்டிருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியல் என்பதனை என் பிள்ளை எக்காரணம் கொண்டும் நீ தவிர்த்து விடாதே. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் அங்கே உனக்கான மாற்றங்கள் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். பெருமாளும் சந்திர பகவானும் விநாயக பெருமானும் இதை தவிர்த்து லக்ஷ்மி தாயானவள் உன் இல்லத்திற்குள் வந்து நிற்கின்ற நேரம். நிச்சயமாக ஒரு அதிசயத்தை நடத்தி கொடுக்காமல் அங்கிருந்து செல்ல முடியாது என்பதுதான் உண்மை. அதை உனக்கு நான் சரி செய்ய முயற்சி செய்கின்ற நேரங்களில் எல்லாம் நீ எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொள்ள மறந்து நிற்கின்றாய். ஒவ்வொரு பொழுதிலும் உனக்கு வேண்டியது போல இந்த வாழ்க்கை பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்றுதான் இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எந்த நிலையிலும் எந்த தருணத்திலும் நீ இந்த வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. நாளைய வெள்ளிக்கிழமையினுடைய விடியலில் கண் விழிக்கும் பொழுது நீ இத்தனை பேரையும் மனதார நினைக்க வேண்டும். அல்லது மொத்தமாக நான் வணங்குகின்ற என் தெய்வங்கள் அத்தனை பேரும்
எனக்கு மனதார உள்ளே வந்து உதவி செய்யுங்கள் என்று சொல்லி நீ சொன்னாலும் போதும். நிச்சயமாக எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. சந்தோஷங்கள் அத்தனையும் உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ எப்பொழுது என்ன நினைத்தாலும் சரி, அப்பொழுது அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய மாற்றம் நடந்தே தீரும் அல்லவா? நீ எதற்குமே கலங்கி விடாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும். எதற்குமே வருந்தி விடாமல் இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இனி உன்னை சுற்றி நான் வரும் பொழுது, இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பொழுது, அதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொண்டால் அது போதும். உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதும் உன்னை பேரானந்தப்படுத்துவதும் இந்த வாழ்க்கையின் உச்சகட்டமாக இருக்கும் என்பதனை நீ மறக்காதே. நீ எதை கடந்து எல்லாம் இந்த சூழ்நிலைகளுள் போராடி கொண்டிருக்கின்றாயோ, உனக்கு எத்தனை பெரிய வெற்றியை கொடுப்பதற்கு இத்தனை பேர் காத்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், உனக்கு நீயே முதலில் நன்றி சொல்ல பழகு. ஏனென்றால் நீ அந்த அளவிற்கு நல்ல விஷயங்களை தேடி தேடி செய்து கொண்டிருக்கின்றாய். பல நன்மைகளை எல்லாம் உணர்ந்து நீ என்னவென்று செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பொழுது தெய்வங்களினுடைய அருளாசிகள் உனக்கு கிடைக்காமல் போய்விடுமா? தெய்வத்தினுடைய ஒட்டுமொத்த அன்பும் உன்னை வந்து சேராமல் வேறு எங்கு செல்ல போகிறது? இனியாவது இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நீ நடந்து கொண்டால் அது போதும். சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையை மாற்றிவிட முடியும் இந்த வராகி நான் நினைத்து விட்டாள். அதைத்தான் நான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நிறைவாக செய்ய நினைக்கின்றேன். தாயானவளினுடைய அன்பினாலும் அரவணைப்பினாலும் நான் நிச்சயமாக உன்னை நல்வழிக்கு கொண்டு வந்து விடுவேன். அதுபோல நாளைய வெள்ளிக்கிழமையின் விடியலை உன் வசமாக்குவது உன் கைகளில் தான் இருக்கின்றது. இவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடத்த நினைத்து வருகிறார்கள். இவர்களை வரவழைக்க வேண்டி நீ செய்ய வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் வாசலை தெளித்து கோலமிட வேண்டும். கோலத்தின் நடுவில் மஞ்சள் குங்குமமிட வேண்டும். கொஞ்சம் வேப்பிலையும் மஞ்சளும் கலந்த நீரை உன் வீட்டு வாசலில் தெளித்து விட்டு செல்ல வேண்டும். உள்ளே செல்லும் பொழுது 2 கற்பூரத்தை உன் வீட்டு வாசலில், அதாவது உன் இல்லத்தின் வெளிப்புற வாசலில் வைத்து எரித்துவிட்டு நீ உள்ளே செல்ல வேண்டும். நிச்சயமாக இதற்கு முதலில் உன் குலதெய்வம் உள்ளே வந்துவிடும். அதன் பிறகு ஏனைய தெய்வங்களும் நீ மனதில் நினைக்கின்ற உன்னுடைய எண்ணங்களை பொறுத்து உள்ளே வந்து விடுவார்கள் என்பதுதான் உண்மை. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரத்தை என் பிள்ளை நீ உன் வசமாக்கிட முடிவு செய்து விட்டால் அது போதும். உனக்கு நடக்கக்கூடிய எல்லா நன்மைகளும் சரியாக நடக்கும். உனக்கு என்ன கிடைத்தாலும் அதிலிருந்து மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கும். உன்னை சுற்றி நான் வருகின்ற இந்த நேரம், உன்னை தொடர்கின்ற தருணங்கள் என்று அத்தனையிலும் இந்த வராகி உனக்கான மாற்றத்தை உறுதிப்படுத்தி கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அம்மா நிலையாக நிற்பது உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுப்பது என்று நீ சர்வ நிச்சயமாக உனக்கான பேரானந்தத்தை உறுதியாக அடைய முன்னே வந்து விட்டாலே போதும். எல்லாமும் உனக்கே உனக்கானதாக, இந்த வாழ்க்கையில் உனக்குரியதாக நிச்சயமாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள். நான் இருந்து உனக்கு நடத்துவதும் நான் இருந்து உனக்கு கொடுப்பதும் இனி என்னவென்று புரியும் பொழுது தினம் தினம் அம்மா நம்மை தேடி வந்து இது போன்ற விஷயங்களை சொல்வதற்கு என்ன காரணம் என்பதனை தெரிந்து கொள்வாய். காரணம் இல்லாமல் நம் தாயானவள் நம்மை தேடி வரவில்லை என்பதனையும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என்னுடைய வருகைக்கான காரணமே உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்த வேண்டும் என்பதுதானே. என் பிள்ளையினுடைய எண்ணங்களை சீராக்குவது தானே. தேவையில்லாமல் உன்னுடைய கவனம் அங்கும் இங்கும் சிதறவிடாமல் இருப்பதற்காகத்தானே. அதனால் இதையெல்லாம் உணர்ந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ பெற வேண்டிய வெற்றிகளை உறுதியாக பெற வேண்டும் என்பதற்காகத்தான் இது போன்ற நல்ல நாட்களில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனதளவில் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு இந்த வாழ்க்கை மிக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அல்லவா? இந்த வாழ்க்கை மிக பெரிய திருப்பத்தை உனக்கு நடத்தும் அல்லவா? எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள நேர்ந்தால்
இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியும் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். வெற்றியும் உன் வசமாக மாறிவிடும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.